திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெண்தாமரைக்கு அன்றி நின்பதம் தாங்க என் வெள்ளையுள்ள தன் தாமரைக்கு தகாது கோலோ சகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பி சகல கலா வல்லியே கண்டான் சுவைகொள் கரும்பி சகல கலா வல்லியே. அனைவருக்கும் வணக்கம். பிரபந்தவேந்தர் குமரகுருபர சுவாமிகளுடைய அற்புதமான சகலகலா வள்ளி மாலை என்னும் நூல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதற்கண் பிரபந்தவேந்தர் என்று அழைக்கப்படக்கூடிய குமரகுருபரரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நாம் நினைவு கூறுதல் தரும். தருமயம் பதியாம் ஞானப்பண்ணையில் விளைந்த அற்புதமான ஞானி நம்முடைய குமரகுருபர சுவாமிகள். திருவளர் திரு மாசிலாமணி தேசிகருடைய அன்பிற்கினிய சீடராக விளங்கி அவர்தம் கட்டளையை ஏற்று காசி மாநகரம் செல்கிறார். அப்பொழுது வழியில் அவர் பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்களை சந்திக்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, காசியில் நாம் எப்படி பேசுவோம், எந்த மொழியில் பேசுவோம் என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டே பயணிக்கின்றார். அப்பொழுது அவர் ஹிந்துஸ்தானி என்ற மொழி வடபுலத்தில் பரவலாக பேசப்படும் மொழியாக இருப்பதை அறிகிறார். எனவே அந்த இந்துஸ்தானி மொழியை தாம் பேசுவதற்குரிய ஆற்றல் பெற வேண்டும் என்று சகல கலைகளுக்கும் நாயகியாக விளங்கக்கூடிய கலைமகளை நினைத்து பாடியருளிய அற்புதமான நூல் சகலகலா வள்ளி மாலை. நம்முடைய குமரகுருபர சுவாமிகள் 3 கலம்பகங்கள் பாடியிருக்கின்றார். மதுரை கலம்பகம், காசி கலம்பகம், கைலை கலம்பகம். இன்று கைலை கலம்பகம் நமக்கு கிடைத்தில. 2 பிள்ளைத்தமிழ் நூல்களை பாடி, பிள்ளைத்தமிழ் நூல் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கணத்தை சமைத்து கொடுத்தவர் நம்முடைய சுவாமிகள். ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். இப்படி 2 பிள்ளைத்தமிழ் நூல்கள். இறப்பு நிகழ்வு எதிர்வு எனும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குரத்திப்பாட்டு என்று சொல்லக்கூடிய குரம் என்கின்ற சிற்றிலக்கியத்தை மீனாட்சி அம்மை குரம் என்ற பெயரில் படைத்தருளியவர். சிதம்பர செய்யுட்கோவை என்ற ஒரு நூலை யாத்து சைவ பெருமக்களுக்கு இலக்கணங்களுக்கான சான்று பாடல்களை எழுதி மிக அற்புதமான சாதனை படைத்தவர் நம்முடைய குமரகுருபர சுவாமிகள். அது மட்டுமல்ல, மும்மணிக்கோவை, நான்மணி மாலை என்று அவருடைய அந்த பிரபந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. சற்றேறக்குறைய 14 பிரபந்தங்களை சுவாமிகள் பாடியருளி இருக்கிறார் என்பது அவருடைய வரலாற்றின் வரி நமக்கு கிடைத்திருக்கிற நூல்களின் வழி அறிய முடிகிறது. சுவாமிகள் காசிக்கு செல்லுகிறார். அங்கே பாதுஷா மன்னரை சந்திக்கின்றார். அந்த மன்னருடைய இந்துஸ்தானி மொழியிலேயே உரையாடுகிறார். அப்பொழுது மகிழ்ந்த மன்னன் சுவாமிகளிடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்கிறார். இங்கே சைவ மடம் ஒன்று அமைய வேண்டும் வாரணாசியில்
அதற்குரிய இடத்தை எனக்கு நீங்கள் தர வேண்டும் என்று கேட்கிறார். பாதுஷா மன்னன் குறும்பாக கருடன் வட்டமிடும் அளவிற்கு நான் உங்களுக்கு இடத்தை தருகிறேன் என்று குறிப்பிடுகிறார். காசியில் 7 அதிசயங்கள் உண்டு. கருடன் பறக்காது, காகம் கரையாது, பூ மலம் நாராது என்றெல்லாம், அந்த மாடு முட்டாது என்றெல்லாம் அங்கே அதிசயங்களை சொல்வார்கள். அதில் ஒரு அதிசயம், நம்முடைய கருடன் அங்கே பறக்காது. குமரகுரு சுவாமிகள் இந்த குறும்பை புரிந்து கொள்ளுகிறார். பெருமானிடத்தில் வேண்டுகிறார். அங்கே கருடன் வட்டமிடுகிறான். கேதார் காட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில், கங்கை கரையில் அந்த கருடன் வட்டமிடும் இடத்தை பார்த்து பாதுஷா மன்னன் வியந்து சுவாமிகளை பணிந்து அந்த இடம் முழுவதையும் சைவ மடம் அமைப்பதற்காக தருகிறார் என்பது வரலாறு. இன்றும் குமாரசுவாமி திருமடம் என்ற பெயரில் காசியில் அங்கே சைவ மடம் திகழ்ந்து விளங்குகிறது. அதனால்தான் நம்முடைய திருப்பனந்தாளில் இருக்கக்கூடிய மடத்திற்கும் காசி மடம் என்ற பெயரும், அதில் வரக்கூடிய திருவள்ளர் திரு அதிபர் சுவாமிகளுக்கெல்லாம் காசிவாசி என்கின்ற சிறப்பு பெயரும் உண்டாயிற்று என்பது மரபு சார்ந்த வரலாறு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த காசியில் சுவாமிகள் தங்கியிருக்கும் பொழுது கம்பராமாயணத்தை அங்கே சொற்பொழிவாற்றுகிறார். இதை கேட்ட துளசிதாசர் என்னும் பெரியவர் ராமாயணத்தின்பால் ஈடுபாடு கொண்டதோடு மட்டுமல்லாமல் சுவாமிகளுடைய பொழிவை கேட்டதனால் அவருக்கு ராமாயணம் எழுத வேண்டும் என்று தோன்றுகிறதாம். எனவே அந்த சொற்பொழிவினுடைய தாக்கத்தின் காரணமாக துளசிதாசர் ராமச்சரிதமானஸ் என்கின்ற ராமாயணத்தை எழுதுகின்றார். இதுவும் வரலாற்று உண்மை. இப்பொழுது நாம் சகலகலா வள்ளி மாலை என்று சொல்லக்கூடிய அற்புதமான நூலிற்குள் பயணிக்கலாம். முதல் பாடல், வெண்தா மறைக்கு அன்றி நின் பதம் தாங்கு என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ. ரொம்ப எளிமையாக ஒரு அடியவன் பெருமானிடத்தில் வேண்டுவது போல இங்கே கலைமகளை வேண்டி நிற்கிறார் குமரகுருபர சுவாமிகள். கலைமகள் வெண்ணிற ஆடை, வெண்முத்து மாலை, வெண்தாமரை வீற்றிருக்கை என்று அமைந்திருக்கக்கூடிய கடவுள். எனவே அந்த வெண்தாமரையில் நீ இருக்கின்றாயே, என்னுடைய இதய தாமரையில் நீ எழுந்தருளக்கூடாதா? என்னுடைய இதய தாமரையும் எந்த விதமான களங்கமும் இல்லாத உள்ளமாகத்தானே இருக்கிறது. வெள்ளை உள்ளம் என்று குறிப்பிடுகிறார். எனவே அது களங்கமில்லாத உள்ளம். இறைவனை சொல்லும் போது மனத்தகத்தான் என்றுதான் அப்பர் பெருமான் குறிப்பிடுகிறார். பெருமான் எல்லா இடங்களிலும் இருந்தாலும் அவனுக்கு பிடித்த இடம் தொண்டர்களுடைய உள்ளம். தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்பது நம்முடைய நாவுக்கரசருடைய ஐயாற்று தேவாரம். எனவே மனத்தகத்தான் தலைமேலான், வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் எனத்தகத்தான் என்பார். அதுபோல வெண்தா மறைக்கு அன்றி, அந்த தாமரையை விட்டு இறங்கி நின் பதம் தாங்க, உன்னுடைய அழகான திருவடிகளை தாங்குவதற்கு என்னுடைய குளிர்ச்சி பொருந்திய இந்த வெள்ளையான உள்ளம் தகாதா? அதற்கு தகுதியுடையவனாக நான் இல்லையா என்று இறைஞ்சி வேண்டுகிறார். எனவே இறைவனை நெஞ்சில் தாங்குவது என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம். உள்ளம் பெருங்கோயில் என்பார் திருமூலர். எனவே இந்த உள்ளத்தை கோயிலாக கொள்பவனுக்கு பெருமான் அங்கே எழுந்தருளுகின்றார். பூசலார் என்னும் நாயனார் தன்னுடைய உள்ளத்திலேயே கோயில் கட்டினார். எனவே நினைத்தல் செய்தலினும் மிக்கது, நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் என்பது நம்முடைய அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு. எனவே நினைவு நல்லது வேண்டும் என்று பாரதியும் குறிப்பிடுவான். ஏன்? இறைவன் இங்கே தங்குகிறான். மெய்ப்பொருள் தங்குவதால் இந்த உடம்பிற்கு மெய் என்று பெயர் என்று சொல்வார்கள். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் என்பார் நம்முடைய நாவுக்கரசர். இந்த உள்ளம் எப்படி இருக்கிறது? இறைவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. எனவே இதை தூய்மையாக வெண்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற பொருளில் குமரகுரு சுவாமிகள் மிக அழகாக குறிப்பிடுகிறார். வெண்டா மறைக்கு அன்றி நின் பதம் தாங்கு என் வெள்ளை உள்ள தண்டா மறைக்கு தகாதுகளோ. சகம் ஏழும் அளித்து உண்டான் உறங்க. இந்த 7 உலகங்களையும், இன்னும் சொல்ல போனால் 7 14 உலகங்கள் என்று சொல்வார்கள். எனவே இந்த 7 உலகங்களையும் படைத்தவனாகிய பிரம்மனுக்கு இங்கே உயர்வு காட்டப்படுகிறது. காரணம், கலைமகளுடைய மணாளன் பிரம்மன் அல்லவா? எனவே பிரம்மனை புகழ்ந்து கலைமகளுடைய அருளை வேண்டுவதாக இந்த பாடலை நம்முடைய சுவாமிகள் அமைக்கிறார். எனவே இந்த படைத்த உலகத்தை பிரம்மனே முத்தொழில் செய்யுமாறு பணிகளை விட்டுவிட்டு
திருமால் உறங்க சென்று விட்டான். உண்டான் உறங்க என்று இந்த இடத்தில் உண்டான் என்பது காரண பெயராக மகாபாரதத்தில் வரக்கூடிய அந்த கதையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குழந்தையாக கண்ணன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது மண்ணை அள்ளி உண்ட செய்தியை அந்த வரலாறு நமக்கு சொல்லும். எனவே மண்ணுண்ட மாலவனும் மலர்மிசை மண்ணினானும் என்று தேவாரங்கள் குறிப்பிடுவதை கூட நாம் இங்கே ஒப்பு நோக்கலாம். எனவே அந்த மண்ணை உண்ட திருமாலை இங்கே குறிப்பால் உணர்த்துகிறார் சுவாமிகள். அப்படி உண்டான் உறங்க, அவன் உறங்கச் சென்று விட்டான் பாம்பனையில். ஒழித்தான் பித்தாக, இங்கே ஒடுக்குதல் தொழிலை செய்யக்கூடிய ருத்ரனும் பித்தனாக சென்று விட்டான். இறைவனை பித்தா பிறைசூடி என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்வதையும் நாம் நினைவு கூறலாம். எனவே அந்த சொல்லை சுவாமிகள் கையாளுகிறார். ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே. இந்த இடத்தில் கண்டான் என்றால் கண்ணிற்கினிய தன்னுடைய தேவியை பார்க்கக்கூடிய பிரம்மனை குறிப்பால் உணர்த்துகிறார் நம்முடைய சுவாமிகள். கண்டான் சுவைகொள் கரும்பே, கரும்பை போன்று இனிமையாக பேசக்கூடிய கரும்பென்ன மொழியாள் என்று பல இடங்களில் தேவிக்கு திருநாமம் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். கரும்பு என்பது இனிமையான சொல்லுக்கு உவமையாக காட்டப்படுவது. தேன் என்பது காதில் இனிமையான சொற்களை கேட்பதற்கு உவமையாக காட்டப்படும். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. இனிமையை கேட்பது தேன் போன்றது, இனிமையாக பேசுவது கரும்பு போன்றது. நுணுக்கமாக இந்த இரண்டு இனிப்புகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வல்லியே என்று குறிப்பிடுகிறார். முழுமையாக இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். வெண் தாமரைக்கு அன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகோலோ. சகம் ஏழும் அளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வல்லியே என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார் நம்முடைய சுவாமிகள். இப்பொழுது இரண்டாவது பாடலை நாம் பார்க்கலாம். இரண்டாவது பாடல், இதை ராகத்தோடு முதலில் நாம் செவிமடுத்து பின்னால் இதனுடைய விளக்கத்தை நாம் சிந்திக்கலாம். நாடும் பொருள் சுவை சொச்சுவை தோய்தர நாற்கவியும். நாடும் பொருள் சுவை சொல் சுவை தோய்தர நாற்கவியும். பாடும் பணியில் பணித்து அருள்வாய். பாடும் பணியில் பணித்து அருள்வாய். பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும்பொன் கொடியே. கனத்தன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலா வல்லியே. காடும் சுமக்கும் கரும்பே சகலகலா வல்லியே. அற்புதமான பாடல். நாடும் பொருள் சுவை சொல் சுவை தோய்தர நாற்கவியும். ஒரு கவிதை என்பது எப்படி இருக்க வேண்டும்? வெற்று சொற்களினுடைய அடுக்காக கவிதை அமையக்கூடாது. எதுகைக்கும் மோனைக்கும் வார்த்தைகள் தேடி அலைந்து எது கைக்கு வந்ததோ அது ஓட்டு எழுதுவது கவிதை அல்ல. கவிதை என்பது கவித்துவம் நிறைந்ததாக, பொருள் நிறைந்ததாக, சொல் நயம் நிறைந்ததாக. அது மட்டுமல்ல, நாற்கவியும் கேட்கிறார் நம்முடைய சுவாமிகள். இந்த இடத்தில் அவர் இந்துஸ்தானி மொழியை மட்டுமல்ல, கவிவாடும் ஆற்றலும் கேட்கிறார். சுவாமிகளுக்கு இயல்பிலேயே அந்த ஆற்றல் உண்டு. 5 வயதிலேயே கந்தர் கலிவன்பா பாடியருளிய சுவாமிகள்
அடக்கமாக இந்த இடத்தில் நாற்கவி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஆசுகவி, மதுரக்கவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி என்று கவிதையை 4 விதமாக பிரிப்பார்கள். அந்த 4 கவிதைகளையும் கேட்கிறார் என்றும் ஒரு பொருள் கொள்ளலாம். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்று சொல்லக்கூடிய 4 விதமான பா இனங்களை பாடக்கூடிய, கவிதையாக யாக்கக்கூடிய நல்ல புலமை வேண்டும் என்று கேட்பதாகவும் புரிந்து கொள்ளலாம். எனவே நாடும் என்று சொன்னால் ஆராய்ந்து ஒரு கவிதையை எழுதும் பொழுது அதில் வரக்கூடிய சொற்கள் மிக கவனமாக இடப்பட வேண்டும் என்று நாடும் என்ற சொல்லை குறிப்பிடுகிறார். நாடுதல் என்றால் விரும்புதல் என்று ஒரு பொருள் உண்டு. ஒரு கவிதையை விரும்பி செய்ய வேண்டும். மற்றொரு பொருள் ஆராய்ந்து அந்த கவிதை அமைய வேண்டும். நாடும் பொருள் சுவை, அந்த பொருள் இருக்க வேண்டும். வெறும் பொருளாக இருந்தால் அது உரைநடையாக மாறிவிடும். அதில் சொல் நயம் இருக்க வேண்டும், சந்த நயம் இருக்க வேண்டும், இசை நயம் இருக்க வேண்டும். ஞானசம்பந்த பெருமான் ஒரு கவிதைக்கு 5 அழகுகளை காட்டுகிறார். பண்ணும், பதம் 7ம், பல ஓசை தமிழவையும், உள் நின்றதோர் சுவையும், ஒரு தாளத்து ஒலிபலவும். 5 விஷயம் ஒரு கவிதைக்கு வேண்டும். பண் வேண்டும். பதம் 7, குரல், துத்தம், கைக்கிளை, இழி, உழை, விளரி, தாரம் என்று சொல்லுகின்ற சரிகம பதனி என்கின்ற 7 பதங்கள் வேண்டும். பல ஓசை, செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை, அது மட்டுமல்லாமல் தொல்காப்பியர் குறிப்பிடுகின்ற 20 வண்ணங்கள், இவையெல்லாம் ஓசை நயத்திற்கானது. சொல் நயம், அதான் சொல்சுவை. அது மட்டுமல்ல, உணர்ச்சியை ஒரு கவிதை ஏற்படுத்த வேண்டும். எண்வகை மெய்ப்பாடு என்று சொல்வார்கள். நகையே, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், உவகை என்று சொல்லக்கூடிய அப்பாலட்டே மெய்ப்பாடு என்பார் நம்முடைய தொல்காப்பியர். எனவே எண்வகை மெய்ப்பாடுகள், உடலால் தோன்றக்கூடிய உணர்ச்சிகளை தூண்டுவதாக ஒரு கவிதை அமைய வேண்டும். எனவே உள் நின்றதோர் சுவையும் என்றார். அதுதான் இங்கே பொருள் சுவை, சொற்சுவை என்று சுவாமிகள் மிக நுணுக்கமாக குறிப்பிடுகிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். தாளத்து ஒலிபலவும், சந்தம் இருக்கணும். ஒரு கவிதை என்றால் தாளத்தினுடைய ஒலி ஒழுங்குபட அமைந்திருக்க வேண்டும். ஓசை ஒழுங்குபடும் பொழுது இசையாக பரிணமிக்கிறது. எனவே ஒழுங்குபட்ட ஓசை நயம் அங்கே இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த பாடலுடைய முதலடியை நாம் நோக்கும் பொழுது நாடும் பொருள் சுவை, சொல் சுவை, தோய்தர நாய்க்கவி, அது வலிந்து இடப்பட்டதாக இருக்கக்கூடாது, இயல்பாக இருக்கணும். அதான் தோய்தர நாற்கவியும். அது மட்டுமல்ல, அதை வாசிக்க போன கூடியதாக இருக்கக்கூடாது என்கிறார். பாடக்கூடிய ஆற்றலாக இசை நுணுக்கமும் அதில் வர வேண்டும். பாடும் பணியில் பணித்தருள்வார். இதைத்தான் நம்முடைய அருணகிரிநாதர் கேட்கிறார். ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியில் பணியாய் அருள்வாய். பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று கேட்கிறார். அதைத்தான் இங்கே பாடும் பணியில் பணித்து அருள்வாய், எனக்கு இந்த பணியை கொடுப்பாயாக, அருள்வாயாக என்று கேட்கிறார். பங்கையாசனம், பங்கயம் என்றால் அழகான தாமரை, வெண்தாமரை. ஆசனத்தில் கூடும் பசும்பொற்கொடியே. இங்கே ஒரு நயத்தை பார்க்க வேண்டும். பங்கையாசனம் என்பது தாமரை. அம்பாளை இந்த இடத்தில் கலைமகளை கொடி என்று வர்ணிக்கிறார். பொதுவாக கொடியில் மலர் இருக்கும். ஆனால் இங்கே தாமரை என்கின்ற மலரில் கலைமகள் என்ற கொடி இருப்பதாக நயமாக பாடுகிறார். நன்றாக பாருங்கள், கொடியில் மலர் பூத்திருக்கும், இதுதான் மரபு. ஆனால் இங்கே எப்படி குறிப்பிடுகிறார்? பங்கையாசனத்தில் கூடும் பசும்பொற் கொடியே. எனவே மலரில் கொடி இருக்கிறது என்று அந்த மரபில் ஒரு நயத்தை காட்டுகிறார் நம்முடைய சுவாமிகள். கூடும் பசும்பொன் கொடியே, கனதனக்குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே. கனதனக்குன்று என்றால் இந்த இடத்தில் கலைமகளுடைய தமிழும் கலைகளும் சுரந்து சுரந்து கனத்த தனங்களாக அவளுக்கு இருக்கின்றன. அமுதம் சுரக்கக்கூடிய தனங்களாக, தமிழமுதம் சுரக்கக்கூடிய தனங்களாக அந்த தனங்கள் விளங்குகின்றனவா. ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பு. அந்த காலத்தில் கூந்தலை பெண்கள் 5 பாகமாக பிரித்து பின்னி பிணைவது அந்த காலத்தில் வழக்கமாக இருந்திருக்கிறது. இதை ஐங்குறுநூறு என்ற நூலும் குறிப்பிடுகிறது.
எனவே அந்த ஐம்பால் காடு என்று குறிப்பிடுகிறார். கூந்தலை காடு என்று சொல்லுகின்ற வழக்கமும் உண்டு. நம்முடைய அபிராமி பட்டர் கூட இதை குறிப்பிடுகிறார். கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. எனவே அந்த கனம் தரும் பூங்குழல் என்று குறிப்பிடுவது போல இங்கே காடும் சுமக்கும் கரும்பே, காடு என்பது அவளுடைய கூந்தலை ஆகுபெயராக நமக்கு காட்டி நிற்கிறது. சுமக்கும் கரும்பே சகலகலா வல்லியே என்று இந்த பாடலில் மிக அற்புதமாக வேண்டுதலை வைக்கின்றார். மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை நாம் சிந்திக்கலாம். நாடும் பொருள் சுவை சொல் சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்து அருள்வாய், பங்கையாசனத்தில் கூடும் பசும் பொன் கொடியே கனதனக் குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலா வல்லியே. அளிக்கும் செழும் தமிழ் தெள்ளமுது ஆர்ந்தேவும் அருட்கடலில் குளிக்கும் படிக்கென்று கூடும் கொலோ உள்ளம் கொண்டு தெளிக்கும் பனுவல் புலவோர் கவிமழை சிந்த கண்டே களிக்கும் கலப மயிலே சகல கலா வல்லியே களிக்கும் கலப மயிலே சகல கலா வல்லியே. சகலகலாவல்லி மாலையினுடைய மூன்றாவது பாடல் அளிக்கும் செழும் தமிழ் என்று குறிப்பிடுகிறார். தமிழ் எப்படிப்பட்ட தமிழ்? செழுமையான தமிழ். ஞானசம்பந்த பெருமான் தண்டமிழ் வண்டமிழ் செழும் தமிழ் திருநெறிய தமிழ் என்றெல்லாம் அடைமொழிகளை தமிழுக்கு கொடுத்து கொடுத்து அழகு பார்ப்பார். தமிழுக்கு மட்டும்தான் எத்தனை அடைமொழிகள், வேறு எந்த மொழிக்கும் இப்படி இருப்பதாக அடியேன் அறியவில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு செழுமையான பரப்பை உடைய மொழி நம்முடைய மொழி. இலக்கண இலக்கிய வளம் மட்டுமல்லாமல் வாழ்வியலுக்கு இலக்கணம் சொன்ன தொல்காப்பியத்தை தாங்கி இருக்கிற மொழி நம்முடைய மொழி. தகர வல்லினத்தையும் மகர மெல்லினத்தையும் ரகர இடையனைத்தையும் கொண்ட மூவினம் கொண்ட மொழி என்பதை தமிழ் என்ற சொல் தாங்குவதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அளிக்கும் செழுந்தமிழ் தெள்ளமுது, அதிலும் தெளிந்து அமுது என்கிறார் நம்முடைய சுவாமிகள். அந்த தெள்ளமுதை பருகி அதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சியில் கலைமகளுடைய திருவடியாகிய அருட்கடலில் குளிக்க வேண்டும், திளைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். பொதுவாக இறைவனுடைய திருவடியை பலவாறாக மலர் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம், சச்சிதானந்த பெருவழி என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம், கடல் என்று அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் அருளோடு நிறைந்து ஆனந்த பூர்த்தியாகி கங்குகரை காணாத கடலே எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே என்பார் நம்முடைய தாயுமான சுவாமி. எனவே இறைவன் கங்கு கரை காணாத கடலாக இருக்கிறான். எனவே அந்த அருட்கடலில் நான் திளைக்க வேண்டும். இந்த பவக்கடலை விட்டு, பவக்கடல் என்றால் உலக மயம் என்கின்ற துன்பமான இந்த பிறவி கடலில் இருந்து நீந்தி அந்த அருட்கடலாகிய இன்பக் கடலில், பேரின்பக் கடலில் நீந்த வேண்டும், திளைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் குமரகுரு சுவாமி. இந்த இடத்தில் ஒரு நுணுக்கத்தை நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக நம்முடைய
மரபில் கூழானாலும் குளித்து குடி என்பார்கள். குளித்து விட்டுத்தான் உண்ணுகிற மரபு நம்முடைய மரபு. ஆனால் இங்கே சுவாமிகள் இதிலும் ஒரு நயத்தை பார்க்கிறார். அருட்கடலில் குளிப்பதற்கு முன்னால் தெள் அமுதை உண்டு விட்டு குளிக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். நன்றாக இதை நுணுக்கமாக நாம் பார்த்தால் இந்த நயம் நமக்கு தெளிதின் விளங்கும். அளிக்கும் செடுந்தமிழ் தெள்ளமுது ஆர்ந்து உண்டு விட்டு உன் அருட்கடலில் குளிக்கும்படிக்கென்று குடுங்குழு. அந்த தெள்ளமுதை உண்ட பின் அந்த உண்ட மகிழ்ச்சியோடு நான் உன்னுடைய திருவடி கடலில் திளைக்க வேண்டும் என்று கேட்பதாக அந்த நயத்தை நாம் மகிழ்ச்சியோடு பார்க்கலாம். எனவே அப்படிப்பட்ட புலவோர்கள் என்ன செய்கிறார்கள்? உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் புலவோர் என்று குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் கவிதை எழுதுகிறான் என்று சொன்னால் அவனுடைய உளம் அதற்கு ஏற்ற சூழ்நிலையோடு இருக்க வேண்டும். கவிதை எழுதுவதற்கு ஆற்றல் மட்டும் பத்தார், கல்வி ஞானம் மட்டும் போதார். என்ன தேவை? அவனுடைய உளம் அந்த கவிதை எழுதக்கூடிய தன்மையில் திளைத்திருக்க வேண்டும். உணர்ச்சி பெருக்கால் அவன் அந்த கவிதையை வாசித்து நேசித்து எழுத வேண்டும், யோசித்து எழுதக்கூடாது. இதைத்தான் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் குறிப்பிடுகின்றார். Poetry is the spontaneous overflow of the powerful feelings என்று குறிப்பிடுகிறார். Spontaneous overflow என்று சொன்னால் தங்கு தடையற்ற வெளிப்பாடாக, கட்டுப்பாடற்ற வெளிப்பாடாக கவிதையானது ஊற்றெடுக்க வேண்டும். அது பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் என்று சொல்லுகிறார். ஆற்றல் மிக்க உணர்ச்சிகளினுடைய கட்டுக்கடங்காத வெளிப்பாடு எதுவோ அதுதான் கவிதையாக இருக்க முடியும். எனவே கவிதைக்கு மிக அவசியமானது நல்ல உள்ளம். எனவேதான் இங்கே குறிப்பிடுகிறார், உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் புலவோர். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தம்முடைய உளத்தை அந்த கவிதையின் பால் முழுவதுமாக செலுத்தி அந்த கவிதையை யாத்து தருகிறார்கள். அப்படிப்பட்ட கவியாகிய மழையில் இந்த மயிலாகிய கலைமகள் தோகை விரித்து ஆடுகிறாளாம். பொதுவாக பெண்களை மயில், அன்னம் என்றெல்லாம் ஓமிப்பது நம்முடைய புலவர்கள் மரபு. அதுபோல இங்கே கலாப மயில் என்றால் நன்றாக தோகை விரித்து ஆடுகிற மயில் என்று பொருள். பொதுவாக பெண் மயிலுக்கு தோகை கிடையாது. ஆனால் வர்ணிக்கும் பொழுது ஆண் மயிலினுடைய தோகையோடு இணைத்துத்தான் பெண் மயிலை வர்ணிப்பது புலவர்களுடைய வழக்கமாக இருந்திருப்பதை சுவாமிகளும் இங்கே நுணுக்கமாக குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட கவி மழை பொதுவாக மயிலுக்கு மேகத்தையும் மழையையும் கண்டால் மகிழ்ச்சியால் ஆட வேண்டும் என்று தோன்றுமா. அதுபோல இங்கே புலவர்கள் தங்களுடைய உளம் கொண்டு தெள்ளி தெளித்த தமிழ் மழை, கவி மழையை கண்டு கழிக்கக்கூடிய, ஆனந்தப்படக்கூடிய மயிலாக இருக்கிறாள் யார்? கலைவாணியாகிய சரஸ்வதி தேவி. இந்த பாடல் இப்படி நமக்கு சொல்லுகிறது. அளிக்கும் செடுந்தமிழ் தெள்ளமுது ஆர்ந்து உன் அருட்கடலில் குளிக்கும் படிக்கு என்று கூடும் கொலோ. அந்த வாய்ப்பு எனக்கு என்று கிடைக்குமோ? உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பனுவல் புலவோர் கவி மழை சிந்த கண்டு கழிக்கும் கலாப மயிலே சகலகலா வல்லியே என்று இந்த பாடல் நிறைவுபடுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பாடல் 4வது பாடல். தூக்கும் பனுவல் என்று தொடங்குகிறது. இசையோடு இதை நாம் சிந்திக்கலாம். தூக்கும் பனுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொற்சுவை தோய் வாக்கும் பெருக பணித்தருள்வாய் வடநூற்கடலும் தேக்கும் செழும் தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று
காக்கும் கருணை கடலே சகல கலாவல்லியே சகல கலாவல்லியே. அருமையான பாடல். தூக்கும் பனுவல், தூக்கும் என்று சொன்னால் ஆராய்ந்த என்ற பொருள். தூக்கும் பனுவல், ஆராய்ந்து தெளிந்து தேர்ந்த பனுவல் என்று பொருள். துறை தோய்ந்த கல்வியும். ஒரு பனுவல் என்று சொன்னால் அது பல்வேறு துறைகளை தாங்கி இருக்கும். அகம் புறம் என்று நம்முடைய பழந்தமிழர் இரண்டாக வாழ்வியலை பிரித்தார்கள். அக வாழ்க்கை 400 துறைகளை தாங்கியது. புறம், இதற்கென்று ஒரு இலக்கண நூலே எழுந்தது. புறப்பொருள் வெண்பா மாலை. வெற்றி முதலாக வாகை ஈராக பாடான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திணைகளை எல்லாம் நமக்கு காட்டுகின்ற அந்த புறப்பொருள் வெண்பா மாலை என்ற இலக்கணமே புறத்துறைகளுக்காக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எனவே துறை தோய்ந்த கல்வியும் என்று சொன்னால் அகச்சுவை பாடும் பொழுதும் புறச்சுவை பாடும் பொழுதும் இன்ன பிற துறைகளை பாடும் பொழுதும் அதில் தோய்ந்த அறிவும் ஞானமும் ஒரு புலவருக்கு இருக்க வேண்டும். வெற்றி சொற்களை அடுக்கிச் செல்வது கவிதையாகாது. பொருள் சுவை அதில் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே நம்முடைய 2வது பாடலில் சிந்தித்திருக்கிறோம். அதுபோல இங்கே துறை தோய்ந்த கல்வி. கல்வி மட்டும் போதாது, கவி பாடுவதற்கு வாக்கு வன்மை வேண்டும். அந்த வாக்கு வன்மை என்பது பிறவியிலேயே பூர்வ புண்ணியத்தால் கிடைப்பது. படித்து வருவது கவிதை அல்ல. அனுபவத்தால் நாம் கருவிலேயே திருவுடையவராக பிறந்திருக்கிற ஞானத்தை கொண்டு பாடுவது கவிதை. எனவே கவி பாடுகிற ஆற்றல் எல்லோருக்கும் கைவரப்பெறாது. கவிதை எழுதலாம், ஆனால் கவிதை பாடுவது என்பது சிலருக்கு மட்டும்தான் வாய்க்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பை பெற்றவர்கள் புலவர்களாக நிலைத்து நிற்கிறார்கள். அதை இங்கே குறிப்பிடுகிறார். 2 கேட்கிறார். கல்வியும் எனக்கு வேண்டும், வாக்கு வன்மையும் வேண்டும். தூக்கும் பனுவல் துறை தோய்ந்த கல்வியும். எனவே அந்த கல்வி அறிவு வேண்டும். பட்டறிவு என்று பேர். படிப்பறிவு 2 அறிவை நாம் சொல்கிறோம். பட்டறிவு என்பது அனுபவ அறிவு, படிப்பறிவு என்பது கல்வி அறிவு. இந்த 2 அறிவு, இதை தாண்டி ஞானம் வேண்டும். சொற்சுவை தோய் வாக்கும். பேசுகின்ற வாக்கு நல்ல இனிமையாக, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பது போல இனிமையான சொற்களை பேசக்கூடிய, சுவை நிறைந்த சொற்களை பேசக்கூடிய வாக்காக அது அமைய வேண்டும். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று சொல்வார் நம்முடைய சித்தர். மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிர என்பார் நம்முடைய திருவள்ளுவர். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்பது போலே உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பார் பாரதி. எனவே வாக்கு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். எனவேதான் உள்ளத்திலிருந்து வாக்கு சொற்சுவையாக வெளிப்படும். எனவே இந்த இடத்தில் நாம் இதையும் நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். சொற்சுவை தோய் வாக்கும் பெருக பணித்தருள்வாய், தங்கு தடையில்லாமல் எனக்கு அது வெளிப்பட வேண்டும். இதற்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழ் மட்டுமல்ல, ஒரு மொழியை கற்று இந்த மொழி உயர்ந்த மொழி, சிறந்த மொழி என்று சொல்வதில் நாம் பொருத்தப்பாடை பார்க்க முடியாது. பல மொழிகளை கற்ற பின்புதான் இந்த மொழி என்னுடைய மொழி, தமிழ் மொழி இவற்றையெல்லாம் விட உயர்ந்து நிற்கிறது என்று நாம் ஒப்பு நோக்கி உறுதியாக சொல்ல முடியும். 6 மொழிகளுக்கு மேல் பயின்ற பாரதி குறிப்பிடுகிறான், தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இதை அவன் குறிப்பிடுவதற்கு முன்னால் யாமறிந்த மொழிகளிலே என்று ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறான். அப்பொழுது தமிழை மட்டும் படித்துவிட்டு பாரதி தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்லவில்லை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று குறிப்பிடுகிறார். எனவே வடநூற் கடலும் என்று குறிப்பிடுகிறார். வடமொழியும் தமிழுக்கு இணையாக வடபுலத்தில் வளர்ந்து இறைவனுடைய திருக்கண்ணாக விளங்குகிறது. இறைவனுடைய உடுக்கையினுடைய இருபுறமும் இருந்து தமிழும் வடமொழியும் பிறந்ததாக நம்முடைய மரபு சொல்லுகிறது. ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்பார் நம்முடைய நாவுக்கரசர். ஆரியம் தமிழோடு இசையானவன் என்று குறுந்தொகையில் அற்புதமாக பாடுகிறார். எனவே குமரகுருபர சுவாமிகள்
தமிழ் மொழியினுடைய சிறப்பை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வடமொழியும் எனக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் இரண்டையும் ஒப்பு நோக்கி தமிழ் எத்தனை அளவு உயர்ந்திருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியும். எனவே எனக்கு வடநூற்கடலும் தேக்கும் செடுந்தமிழோடு வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இங்கே இந்த வரியை நாம் மீண்டும் சிந்திப்போம். சொற்சுவைதோய் வாக்கும் பெருக பணித்தருள்வாய் வடநூற்கடலும் தேக்கும் செடுந்தமிழ். தேக்கும் என்று சொன்னால் நிறைந்த, வடநூற்கடலோடு நிறைந்த அறிவு எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். தேக்கும் செடுந்தமிழ் செல்வமும், எனக்கு வேற காசு பண்ண வேண்டாம் ஐயா. பரிபாடலில் ஒரு புலவன் இப்படி வேண்டுகிறார், முருகா உன்னிடத்தில் நான் பொன்னும் பொருளும் போகமும் கேட்கவில்லை, நின்பால் அன்பும் அருளும் அரணும் என்றாங்கு. எனக்கு அருளை கொடு, அறத்தை கொடு, அன்பை கொடு என்று கேட்கிறார். அதுபோல இங்கே சுவாமிகள் எனக்கு பொருட்செல்வம் வேண்டாம், கல்வியாகிய செல்வம் வேண்டும் என்று கேட்கிறார். தேக்கும் செடுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே. அப்படிப்பட்ட நல்ல தமிழை பேசக்கூடிய, நல்ல வடமொழியை பேசக்கூடிய புலவர்களுடைய நாவில் குடியிருக்கிறாள் சரஸ்வதி என்கின்ற கலைமகள் என்ற கருத்தை இங்கே குறிப்பிடுகிறார். எப்படிப்பட்ட நாக்கு? உள்ளத்தால் பொய்யாதிருக்கிற நாக்கு, நல்ல இனிமையை பேசுகிற நாக்கு, நல்லதை சிந்தித்து உரையாடுகிற நாக்கு, இறைவன் திருப்புகழை பாடுகிற நாக்கு, எல்லோருக்கும் நன்மையை சொல்லி வாழ்த்துகிற நாக்கு, கல்வியால் பிறருக்கு உதவி செய்கிற நாக்கு. இப்படிப்பட்ட நாக்கில் கலைமகள் குடியிருக்கிறாள். அப்படிப்பட்ட கலைமகளே என்னுடைய நாவிலும் நீ குடி வருவாயாக என்று இந்த பாடலில் மிக தெளிவாக நிறைவு செய்கிறார் நம்முடைய குமரகுருபர சுவாமிகள். தூக்கும் பனுவல் துறைதோய்ந்த கல்வியும் சொற்சுவைதோய் வாக்கும் பெருக பணித்தருள்வாய் வடநூற்கடலும் தேக்கும் செடுந்தமிழ் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே. எப்படி இருக்கிறார் கலைமகள்? கருணை கடலாக இருக்கிறார். கருணை கடலே சகலகலா வல்லியே என்பதோடு இந்த 4வது பாடல் நிறைவடைகிறது. பஞ்சபீதம் தரு செய்ய பொன் பாத பங்கேருகம் என் நெஞ்ச தடுத்து அலராததென் நெடுந்தாள் கமலத்து அஞ்ச துவசம் உயர்த்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்ச தவிசு ஒத்திருந்தாய் சகல கலா வல்லியே சகல கலா வல்லியே. சகலகலாவல்லி மாலையினுடைய 5வது பாடல் இனிமையான பாடல். பஞ்ச பிதந்தரு செய்ய பொன் பாதம் பங்கேறுகம். பொதுவாக பெண்கள் செம்பஞ்சு குழம்பால் தம்முடைய கால்களை அழகுபடுத்துவதை வழக்கமாக கொள்வர். இன்று மருதாணி என்று சொல்கின்ற ஒரு இலையின் மூலமாக அந்த காலினுடைய பாதங்களை, கை விரல்களை அழகாக செம்மை நிறமாக மாற்றி அழகு பார்ப்பது பெண்களுக்குரிய ஒரு இயல்பு. அந்த காலத்தில் இப்படிப்பட்ட மருதாணி போன்ற அருமையான குங்குமப்பூ போன்ற நிறமிகளால் தம்முடைய இனிய மென்மையான பாதத்தை நிறமூட்டி மகிழ்கின்ற அற்புதத்தை கலைமகளும் தன்னுடைய பாதத்தில் செய்திருக்கிறார். பஞ்ச பிதந்தரு செய்ய பொன் பாதம், அது பொற்திருவடி, பொன்னார் திருவடி, பொற்றாள்.
அந்த தங்க திருவடிகளில் செம்பொஞ்சு குழம்பு கலந்த ஒரு அழகு வடிவத்தை இங்கே நினைவு கூறுகிறார் நம்முடைய சுவாமிகள். பஞ்ச பிதந்தரு செய்ய பொன் பாத பங்கேறுகம். அது எப்படி இருக்கிறது? தாமரையை போல இருக்கிறது. என் நெஞ்சத்தடத்து அலராதது என்னே. மிக இரக்கத்தோடு இந்த பாடலை சுவாமிகள் பாடுகிறார். தாமரை என்று சொன்னால் ஒரு குளத்தில் அது மலர வேண்டும். தாமரைக்கு இயல்பு குளத்தில் மலர்வது. ஆனால் இந்த திருவடி தாமரை ஏன் என்னுடைய மனமாகிய குளத்தில் இன்னும் மலராமல் இருக்கிறது என்று கேட்கிறார். என்னுடைய மனமும் தடம்தானே. நம்முடைய திருவள்ளுவர் குறிப்பிடுவார், மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நம்முடைய நெஞ்ச தடாகத்தில் அந்த மலரில் பெருமான் வந்து அமருகிறான். எனவே என்னுடைய நெஞ்ச தடமாகிய அந்த பொய்கையில் திருவடி தாமரையை கொண்டு ஏன் கலைமகள் இன்னும் குடியேறவில்லை, மலரவில்லை, அருள் தரவில்லை என்று கேட்பதாக இந்த பாடல் அமைகிறது. பஞ்ச பிதந்தரு செய்ய பொன் பாத பங்கேறுகம் என் நெஞ்ச தடத்து அலராதது என்னே. நெடும் தாழ் கமலத்து அஞ்சத்துவசம் உயர்த்தோம். அந்த திருவடி எங்கெல்லாம் இருக்கிறது? பிரம்மன் இருக்கின்றான். அந்த பிரம்மனுடைய நெஞ்சத்தில் இருக்கிறது, அவனுடைய நாக்கில் இருக்கிறது, வெண் தாமரை என்று சொல்லக்கூடிய தாமரை மலரில் இருக்கிறது. இவ்வளவு இடங்களில் இருக்கக்கூடிய அந்த திருவடிக்கு என்னுடைய நெஞ்ச தடத்திற்கு வருவதற்கு எண்ணம் இல்லையா என்று கேட்பது போல் இந்த பாடல் நுணுக்கமாக அமைகிறது. அஞ்ச துவசம் உயர்த்தோன் சென்னாவும் அன்னப்பறவையை வாகனமாக கொண்ட மலரில் அமர்ந்திருக்கின்ற பிரம்மனுடைய சென்னாவும் அந்த திருவடியுடைய இருப்பிடமாக இருக்கிறது. அகமும் அவனுடைய உள்ளமும் இருப்பிடமாக இருக்கிறது. வெள்ளை கஞ்சத்தவிசு வெள்ளை தாமரையும் அந்த திருவடியினுடைய இருப்பிடமாக இருக்கிறது. ஆனால் பெருமாட்டியே, கலைமகளே, என்னுடைய நெஞ்சத்தடத்து மட்டும் ஏன் வராமல் இருக்கிறது, இருப்பிடமாக கொள்ளாமல் இருக்கிறாய் என்று கேட்பது போல சகலகலா வல்லியே என்று இந்த பாடலை அழகாக குறிப்பிடுகிறார். பஞ்ச பிதந்தரு செய்ய பொன் பாத பங்கேறுகம் என் நெஞ்ச தடத்து அலராதது என்னே. நெடுந்தாள் கமலத்து. நெடுந்தாள் கமலம் என்று சொன்னால் தாமரைக்கு தண்டு நீளமாக இருக்கும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல் என்று சொல்வது போல குளத்தில் தண்ணீர் உயர உயர தாமரையினுடைய தண்டு நீண்டு அந்த தாமரையை வெளிக்காட்டிக் கொண்டே இருக்கும். எவ்வளவு குளத்தில் தண்ணீர் நிறைந்தாலும் தாமரை மலர் மூழ்கி போவது இல்லை. எப்படி மூழ்காமல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நீர் உயரத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய தண்டினை நெடுந்தாள் கமலமாக அந்த தண்டினை உயர்த்தி கொள்ளக்கூடிய இயல்பு தாமரைக்கு உண்டு. எனவே இங்கே நெடுந்தாள் கமலத்து அஞ்சத்துவசம் என்று சொன்னால் அன்னக்கொடியை உடைய பிரம்மன், உயர்த்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத்தவிசும் ஒத்திருந்தாய் சகலகலா வல்லியே என்று இந்த பாடலில் மிக நுணுக்கமாக குமரகுரு சுவாமிகள் தம்முடைய உள்ள குறிப்பை வெளிப்படுத்துகிறார். அடுத்த பாடல், 6வது பாடல் நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பனுவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய் எழுதா மறையும் விண்ணும் பூவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகல கலா வல்லியே. மிக அற்புதமான பாடல். முத்தமிழ் வேண்டும் என்று கேட்கின்ற பாடலாக இது அமைகிறது. பண்ணும் என்று சொன்னால் இசை தமிழ், பரதம் என்று சொன்னால் பாவ ராக தாளங்கள் இணைந்தது பரதம் என்பார் கிருபானந்த வாரியார். பாவம், ராகம், தாளம் இதனுடைய அமைப்பு நிறைந்தது பரதம்.
எனவே நாடகமும் நாட்டியமும் காட்டக்கூடிய பரதக்கலை, கல்வியும் என்பது இங்கே இயல் தமிழை குறிப்பிடுகிறார். இது மட்டுமல்ல, கவி பாடக்கூடிய நல்ல இனிமையான சொற்களால் கவி பாடக்கூடிய ஆற்றலும் வேண்டும். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், கவிதை தமிழை நுணுக்கமாக தாம் ஒரு இயல்பிலேயே ஒரு ஞான புலவராக இருக்கின்ற காரணத்தினால் அதை தனித்தும் சுட்டுகிறார். பண்ணும், பரதமும், கல்வியும், தீஞ்சொல் பணுவல். இந்த தீஞ்சொல் பணுவல் இயல் தமிழிலேயே வந்துவிடும். ஆனாலும் கவிதையின் மீது தனக்கு இருக்கிற ஆறாத காதலை தனித்து சுட்டி வெளிப்படுத்துகிறார் நம்முடைய சுவாமிகள். தீஞ்சொல் பணுவலும் இந்த நான்கும் எனக்கு எப்படி வர வேண்டும்? பெருமுயற்சிக்கு அப்புறம் வரக்கூடாது, எண்ணும் பொழுது வரகவியாக வேண்டும். வரகவி என்று சொல்வார்கள். நினைத்த மாத்திரத்தில் கவிதை புனையக்கூடிய ஆற்றல், நினைத்த மாத்திரத்தில் இசை போடக்கூடிய ஆற்றல், நினைத்த மாத்திரத்தில் பரதம் ஆடக்கூடிய ஆற்றல். 108 கரணங்கள் என்று சொல்வார்கள் பரதக்கலைக்கு. பெருமானே அந்த 108 கரணங்களையும் ஆடி காட்டியதாக தஞ்சை பெருவுடையார் திருக்கோவில் விமான சிற்பங்கள் நமக்கு காட்டுகின்றன. அதுபோன்ற அந்த 108 கரணங்களையும் ஆடக்கூடிய அந்த பரதக்கலையும், கல்வி என்று சொல்லக்கூடிய ஏட்டறிவும், தீஞ்சொல் பணுவல் பாடக்கூடிய ஆற்றலும் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய். எனக்கு அது எளிது எய்த வேண்டும், அது போன்ற ஒரு வரத்தை எனக்கு தருவாயாக என்று சொல்லி கலைமகள் எங்கெல்லாம் நிறைந்திருக்கிறாள் என்ற சர்வ வியாபித்துவம் என்று நீக்கமர நிறைந்திருக்கிற காட்சியை இங்கே புலப்படுத்துகிறார் நம்முடைய குமரகுரு சுவாமிகள். எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய் எழுதா மறையும். வேதத்தில் இருக்கிறார். வேதத்திற்கு எழுதா கிளவி என்று சொல்வார்கள். வேதம் குருநாதர்கள் மூலமாக சொல்லி 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 பல தலைமுறைக்கு கடத்தப்பட்டு இன்று வரை அது அபியாசம் என்று சொல்லக்கூடிய வரப்படுத்துதல், உருப்படி செய்தலை அது நிலைத்து நிற்கிறது. எனவே அது எழுதா கிளவி. அதைத்தான் குமரகுரு சுவாமிகள் இங்கே எழுதா மறையும், விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும், பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், தீ, காற்று, வான் என்று சொல்லக்கூடிய அந்த 5 பூதங்களிலும் கலைமகள் நிறைந்திருக்கிறார் என்ற கருத்தை இங்கே நுட்பமாக சுற்றுகிறார். நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஏரி நிறைந்தனைய செல்வன் கண்டா என்று நீரில் பெருமான் இருப்பதை காட்டுவார். சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே என்பது அவருடைய வாக்கு. காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இங்கே அவர் காற்றை சொல்லுகிறார். சொற்றுணை வேதியன் சோதி வானவன் என்று அவன் ஜோதியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையாமாய் என்று திருவாசகத்தில் வானாகி மண்ணாகி என்ற பாடலில் மணிவாசகர் சுட்டுகிறார். இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அந்த கருத்தை கலைமகளும் அப்படி நிறைந்திருக்கிறாள் என்று குமரகுருபர் குறிப்பிடுகிறார். விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும். கால் என்றால் இந்த இடத்தில் காற்றை குறிப்பிடுகிறது. வெங்காலும். அது மட்டுமல்ல, அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்த, யார் அன்புடையவர்களாக இருக்கிறார்களோ, யார் தொண்டுள்ளம் கொண்டிருக்கிறார்களோ, யார் அருள் உள்ளம் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவருடைய உள்ளத்திலும் கருத்திலும் கண்ணிலும் இருக்கக்கூடியவள் கலைமகள். சில பேரை பார்த்தா அப்படியே கலைமகளை பார்த்ததை போல இருக்கிறது, சரஸ்வதி கடாட்சம் நிறைந்திருப்பவர்களை பார்ப்பதை போல இருக்கிறது என்று அவர்களுடைய கண்ணும் கருத்தும் நமக்கு சொல்லும். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். நன்கு கற்றறிந்து ஆன்று விந்தடங்கிய சான்றோர் என்று குறிப்பிடுவார் நம்முடைய பிசராந்தையார். அப்படி ஆன்றவிந்தடங்கிய சான்றோர் என்று சொன்னால் நல்ல கல்வி கற்று திளைத்து அதில் புலமை பெற்றவர்கள் அடக்கத்தோடு இருப்பார்கள். எப்படி சென்னல் முற்றியவுடன் தலை சாய்த்து தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துமோ அதுபோல நல்ல கற்றறிந்து அடங்கிய சான்றோர் போல அவருடைய உள்ளத்தில் ஒளி உண்டாகிய காரணத்தினால் கண்ணிலும் நாக்கிலும் அந்த ஒளி நமக்கு தென்படுமா. அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவல்லியே என்று குறிப்பிடுகிறார். இறைவனை பூதங்கள் 5ஆகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமிலா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே என்பார் மணிவாசகர். பூதங்கள் 5ஆகி இருக்கிறார். கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. கண்ணில் மணியாக இருக்கிறான். உள் நின்ற நாவிற்கு உரையாடியாம் என்பார் அப்பர் பெருமான். நாக்குக்கு அவன்தான் உரையாடி. நாம் வெறும்
உதட்டை அசைத்துக் கொண்டிருக்கிறோம், நாக்கை அசைத்துக் கொண்டிருக்கிறோம், உள் நின்ற நாவிற்கு உரையாடி. அப்படி சரஸ்வதி தேவி நம்முடைய நாக்கில் தங்க வேண்டும் என்று சொன்னால் அன்பர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த பாடலில் நுணுக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒருமுறை இந்த பாடலை சிந்திப்போம். பண்ணும் பதமும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் யான் என்னும் பொழுது எளிது எய்த நல்காய். எழுதா மறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலா வல்லியே. பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும் படினின் கடைக்கண் நல்காய் உளம் கொண்டு தொண்டர் தேட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்வோதிம பேடேயே சகல கலா வல்லியே. காட்டும் வெள் ஓதிம பேடே சகல கலா வல்லியே. சகலகலாவல்லி மாலையினுடைய 7வது பாடல் பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும். ஒரு பாடலுக்கு பொருள் சுவை சொற்சுவை வேண்டும் என்று ஒரு பாடலில் குறிப்பிட்டு பேசுகிறார் சுவாமிகள். இந்த பாடலில் மிக நுணுக்கமாக மற்றொரு செய்தியை பதிவு செய்கிறார். பாட்டு என்பது வெறும் இசையாக மட்டும் இயலாக மட்டும் அமைந்துவிடக்கூடாது, உலகியல் பொருளை மட்டும் தருவதாக அமைந்துவிடக்கூடாது. அது நாற்பொருளாகிய அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற நாற்பொருளையும் ஒரு பாடல் உணர்த்த வேண்டும். அறத்தை மட்டும் சொல்வதாக அமைந்துவிட்டால் அது வெற்று அதிகாரமுடைய பாடலாக அமைந்துவிடும், சுவை அதில் இருக்காது. பொருளை மட்டும் சொல்வதாக இருந்தால் வாழ்க்கையில் பொருள் மட்டுமே அமைந்துவிட்டால் அந்த வாழ்க்கை சுவையாக இருக்கும் என்று எண்ணிவிட முடியாது. இன்பத்தை மட்டும் சொல்லிவிட்டால் அது இன்ப இலக்கியமாக இருக்குமே தவிர அற இலக்கியமாக பொருளை சுட்டுகிற வீடை சுட்டுகிற இலக்கியமாக இருக்காது. வீட்டின்பத்தை மட்டுமே சுட்டிவிட்டால் அது துறவற நெறியை மட்டுமே அல்லது முக்தியை மட்டுமே சொல்லும், உலகியலை பற்றி அது பேசாது. எனவே ஒரு பாடல் அறம் சார்ந்து அதனால் பொருள் சார்ந்து அந்த அறத்தினாலும் பொருளினாலும் கிடைக்கக்கூடிய இன்பம் சார்ந்து நிறைவில் எய்துகின்ற வீட்டை காட்டுவதாக முக்தியை காட்டுவதாக அமைய வேண்டும். எனவே இந்த இடத்தில் இந்த பொருளை கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும். பாட்டும் அதனுடைய பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும். அந்த பொருளால் நமக்கு என்ன பயன்? அறம் விளைகிறதா, பொருள் விளைகிறதா, இன்பம் விளைகிறதா, முக்தி இன்பம் விளைகிறதா என்பதை அந்த பாடல் காட்ட வேண்டும், சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பாடல்களை பாடக்கூடிய ஆற்றல் என்பால் கூட்டும்படி, அதுபோன்ற பொருள் பொதிந்த பாடலை பாடுகிற ஆற்றலை என்பால் நீ கூட்டும்படி நின் கடைக்கண்ணால் நீ என்னை முழுமையாக பார்த்து அருள் செய்ய வேண்டியது கூட இல்லை, உன்னுடைய கடைக்கண் பார்வை பட்டால் போதும், இத்தனையும் எனக்கு கிடைத்துவிடும். அபிராமிப்பட்டர் அதைத்தான் வேண்டுகிறார். அம்பாளுடைய கடைக்கண் பார்வை மட்டுமே தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்பது அந்த பாடல். எனவே கண்கள் இவ்வளவையும் தரும் என்று சொன்னால் அவளுடைய கரசரணங்கள் எவ்வளவு தரும். ஆனால் இங்கே குமரகுரு சுவாமிகள் மிக எளிமையாக வேண்டுகிறாள், உன்னுடைய கடைக்கண்ணால் நோக்கு, எனக்கு இந்த பொருள் பொதிந்த பாடல் பாடக்கூடிய ஆற்றல் கிடைத்துவிடும். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கண் நல்காய் உளம் கொண்டு. இந்த இடத்தில் நாம் மீண்டும் நின்று செல்ல வேண்டும்.
ஒவ்வொரு முறையும் அவர் பாடும் பொழுதும், இறைவனை வேண்டும் பொழுதும், கவிதை இயற்றும் பொழுதும் உளம் கொண்டு என்ற வார்த்தையை சேர்த்து கொண்டே வருகிறார். ஏனென்று சொன்னால், உளம் இணைந்தால்தான் அந்த கவிதை உயிர் பெற்ற கவிதையாக, உருக்கும் கவிதையாக, பெருமானையே நம் பக்கம் திருப்பும் கவிதையாக அமையும். எனவே இங்கும் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலைத்தமிழ் தீம்பால், தொண்டர்கள் ஆய கலைகள் 64 வல்ல தொண்டர்கள் தம்முடைய திறமைக்கு ஏற்றவாறு அருமையாக தங்களுடைய கலை படைப்புகளை உளம் கொண்டு தீட்டி அந்த கலைமகளுடைய திருவடிகளில் செலுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கலைத்தமிழ் தீம்பாலில் பாலை எடுத்துக்கொண்டு வெற்று நீரை விலக்கிவிடும் அன்னத்தை போல கலைமகள் நல்லவற்றை எடுத்துக்கொண்டு அல்லவற்றை தள்ளுகின்ற அன்னப்பறவையாக இருக்கிறாள் என்ற செய்தியையும் இங்கே வெள்ளோதிமப்பேடு என்று வர்ணிப்பதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். அன்னப்பறவைக்கு ஒரு குணம் உண்டு. பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அது பாலை எடுத்துக்கொண்டு தண்ணீரை பிரித்து விடுமாம். அதுபோல இங்கே குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்பது போல இங்கே கலைமகள் அப்படி உளம் கொண்டு தெளிக்கும் புலவோர்களுடைய கவி மடையிலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொள்ளுகிறாளாம், அல்லவற்றை நீக்குகிறாள். அதை இங்கே நுணுக்கமாக குறிப்பிடுகிறார். தீட்டும் கலைத்தமிழ் தீம்பால், இனிமையான பால் தான், ஆனால் அதில் தண்ணீரும் இருக்கிறது தான், வெற்று சொற்கள் இருக்கின்றன. எனவே அதில் நாம் தெளிந்து தேர்ந்து எடுக்க வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். தீட்டும் கலைத்தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம், அப்படிப்பட்ட அந்த பாலிலிருந்து அமுதத்தை எடுத்து தெளிக்கும் வண்ணம் காட்டும். காட்டும் என்பது நல்ல அமுதத்தை மட்டும் நமக்கு காட்டும் வெள்ளோதிமப்பேடே. ஓதிமம் என்றால் இங்கே அன்னப்பறவையை அது குறிக்கிறது. வெள்ளை அன்னப்பறவையை போல் இருப்பவளே சகலகலா வல்லியே என்று இந்த பாடல் மிக அற்புதமாக நமக்கு நிறைவடைகிறது. அடுத்ததாக 8வது பாடல் சகலகலா வள்ளி மாலையினுடைய அற்புதத்தை நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதாக அமைகிறது. சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும், சொல் விற்பனமும் அவதானமும் கல்வி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நளினாசனம் சேயே. செல்விக்கு அரிது என்று ஓரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெறும் செல்வ பேரே சகல கலா வல்லியே. கல்வி பெறும் செல்வ பேரே சகல கலா வல்லியே. சொல் விற்பனம் என்று சொன்னால் நல்ல சொற்களை அழகாக திறம்பட தேவையான இடத்தில் தேவையான அளவு சொல்கிற ஆற்றல் சொல் விற்பனம். சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகல் வல்லல் யார்க்கும் அரிது என்பார் திருவள்ளுவர். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். அப்படி பகைவர்கள் கூட சொற்களை கேட்கும் பொழுது மகிழ்ச்சி அடையுமாறு உளம் கனியுமாறு பேசுகிற ஆற்றல் சொல் விற்பனம் என்று பெயர். அப்படிப்பட்ட சொல் விற்பனம் எனக்கு வேண்டும். அவதானம் என்று சொன்னால்
கவனகம் என்று தமிழில் சொல்வார்கள். ஒரே நேரத்தில் பல கவனத்தை நினைவில் கொள்ளுதல். எண் கவனகர், பதின் கவனகர், 11 கவனகர் என்றெல்லாம் நம்முடைய நாட்டில் இருந்தார்கள். ஒரே நேரத்தில் அவர்களால் கோவிலுடைய ஓசையை கேட்க முடியும். நேரில் பார்க்கின்ற பார்வையில் என்ன கண்ணில் படுகிறதோ அதை பதிவு செய்ய முடியும். தன்னுடைய பின்னால் என்ன நடைபெறுகிறது என்பதை உணரக்கூடிய ஆற்றல் உண்டு. சூடான குளிர்ச்சியான காற்று தன்மேல் பட்டதை உணர முடியும். 5 பூதங்களாலும் 10ற்கும் மேற்பட்ட செயல்களை கவனிக்கிற ஆற்றல் அவதானம் என்று அதற்கு பெயர். எனவே அந்த அவதானிக்கின்ற அவதானியாக நான் விளங்க வேண்டும் என்று கேட்கிறார். சொல் விற்பனமும் அவதானமும் இது ரெண்டும் இருந்தால் போதுமா? கவி சொல்ல வல்ல நல்வித்தையும். மீண்டும் மீண்டும் அவர் புலவர், ஞான புலவர் என்பதை நினைவுபடுத்தி கொண்டே வருகிறார். எனக்கு இவ்வளவு இருந்தாலும் கவி சொல்லக்கூடிய ஆற்றல் வேண்டும் என்று அதை மிகைப்படுத்தி விதந்து ஓதிக்கொண்டே இருக்கிறார். கவி சொல்லவல்ல நல்வித்தையும். இதில் சொல்லவல்ல என்று சொல்லும் பொழுது கவி பாடவல்ல என்று அவர் கேட்கின்ற இடத்தில் அவர் பாடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் கவி சொல்லவல்ல நல்வித்தை என்பதை நாம் இப்படி கூட சிந்தித்து பார்க்கலாம். மாணவர்களுக்கு சொல்லித் தருகிற ஆற்றல், மாணவர்களுக்கு புரியும்படி தன்னுடைய உள்ள கிடக்கையை, தான் பெற்ற பகுத்தறிவை, பட்டறிவை, ஏட்டறிவை புரியும்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல், கவிதையை சொல்லிக் கொடுக்கிற ஆற்றல், செய்யுளை நடத்துகிற ஆற்றல், இலக்கணத்தை போதிக்கின்ற ஆற்றல், ஒரு ஆசிரியர் நிலையிலிருந்து, குரு நிலையிலிருந்து மாணவனை வழி நடத்துகிற, நெறிப்படுத்துகிற ஆற்றலை கேட்பதாகவும் இந்த கவிதையில் நாம் பார்ப்பதற்கு இடம் இருக்கிறது. எனவே கவி பாடவல்ல நல்வித்தையை கேட்ட புலவர் இங்கே கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். ஏன் அடிமை கொள்வாய் என்று சொல்கிறார்? சொல் விற்பனமும் அவதானமும் நன்றாக நடத்துகிற திறமையும் இருப்பவனுக்கு ஆணவம் தலைக்கேறிவிடும். அப்படிப்பட்ட புலவர்களுக்கு இயல்பாகவே தான் என்ற செருக்கு நிறைந்துவிடும். எனவே எனக்கு சொல் விற்பனம் வந்தாலும், அவதானங்கள் என்று சொல்லக்கூடிய கவனக திறன் இருந்தாலும், மாணவர்களுக்கு எப்பேற்பட்ட பாடத்தையும் சொல்லவல்ல ஆற்றல் நிறைந்திருந்தாலும், உனக்கு நான் அடிமை என்ற நினைவிலிருந்து என்னுடைய உள்ளம் மறுதலிக்க கூடாது, வேறு எங்கும் செல்லக்கூடாது. இவ்வளவு இருந்தாலும் நான் உனக்கு அடிமையாக, உனக்கு ஆட்பட்டு இருக்கின்ற ஒரு அடியவனாக, எளியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே மலக்கட்டிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுவதற்கும் பெருமானிடத்தில் வேண்டுவதாக நாம் பார்க்கலாம். என்று சொன்னால் கல்வியில் வல்லவனுக்கு ஆணவம் வருவது இயல்பு. அதற்கு பேர் வித்யா கர்வம் என்றே சொல்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு வித்தையை கற்கும் பொழுது, அதில் திளைக்கும் பொழுது, அதில் தேர்ந்த ஒருவனாக பலரால் பாராட்டப்படும் பொழுது அந்த புகழ் மயக்கத்தில் கர்வம் வந்துவிடும். எனவே தான் என்ற செருக்கு வந்துவிட்டால் அதுவே அவனை அழித்து விடும். அது ஞானிகளுக்கு ஆகாது. எனவே சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல நல் வித்தையும் தந்து, இதை கொடுத்துட்டு நீ உன்னுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்காதம்மா கலைமகளே, உனக்கே நீ என்னை அடிமையாக கொள்வாய், தந்து அடிமை கொள்வாய். நளின ஆசனம் சேர். அருமையான இந்த நளினமான மென்மையான வெண் தாமரையில் சேர்ந்திருக்கின்ற செல்வியாக இருக்கின்றாள். உன்னை போலவே செந்தாமரையில் இருக்கக்கூடிய திருமகள். அவளுக்கு செய்ய முடியாத ஒரு செயல் உன்னால் முடியும். இந்த இடத்தில் நம்ம ரொம்ப நுணுக்கமாக பொருள் பார்க்க வேண்டும். செல்விக்கு அரிது. செல்வி என்பது இந்த இடத்தில் திருமகளை குறிக்கிறது. செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய திருமகள். செல்விக்கு அரிது, ஆனால் உனக்கு எளிது. எது? செல்வி 16 செல்வங்களை கொடுக்கிறாள், பொருட்செல்வத்தை தருகிறாள். ஆனால் அந்த பொருட்செல்வத்தை காப்பாற்றி ஒருவனிடத்தில் நிலைக்க செய்ய அந்த செல்வியால் முடியாது. செல்வோம் என்று வருவதால் அதற்கு செல்வம் என்று சொல்வார்கள். செல் என்றால் செல்வது, வம் என்றால் வருவது. எனவே போக்கும் வரத்துமாக இருக்கின்ற காரணத்தினால் செல்வம் நிலையானது அல்ல. யாக்கை நிலையாமை, அழகு நிலையாமை, செல்வம் நிலையாமை என்று காஞ்சி திணையில் குறிப்பிடுவார்கள். நாம் எவ்வளவு செல்வத்தை சேமித்து வைத்திருந்தாலும் அது நிலையில்லாதது.
ஆனால் கல்வி என்கின்ற செல்வம் 7 தலைமுறைக்கும் நமக்கு திரும்பி வரும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, கேடு இல்லாத செல்வம் கல்வி. மற்ற எல்லா செல்வத்திற்கும் கேடு உண்டு. தங்கம் ஏற்ற இறக்கம் உண்டு. ஒருவரால் திருடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒருவரிடத்திலிருந்து பணம் சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த கல்வி செல்வம் எப்படிப்பட்டது? கேடில் விழுச்செல்வம் கல்வி. ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை என்று குறிப்பிடுவார். கல்வி செல்வத்தை போல வேறு செல்வம் ஒருவருக்கு இருக்கவே முடியாது என்று குறிப்பிடுகிறார். குமரகுருபரர் கல்வி நலன் அல்லால் அழகு இல்லை என்று குறிப்பிடுவார். ஒரு பெண்ணுக்கு எது அழகு? குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகு அல்ல என்று குறிப்பிடுகிறார். எனவே ஒரு பெண்ணுக்கு எது அழகு என்று சொன்னால் கல்வி அழகுதான் அழகு என்று நம்முடைய அற இலக்கியங்கள் குறிப்பிடுகிற அதுபோல நம்முடைய குமரகுரு சுவாமிகளும் குறிப்பிடுகிறார். தம்மின் மெலியாரை நோக்கி தமது உடைமை அம்மா பெரிதென்று அகம் மகிழ்க, தம்மினும் கற்றாரை நோக்கி கருத்து அழிக, கற்றதெல்லாம் எற்றே இவர்க்கு நாம் என்று. செல்வத்தில் நமக்கு தாழ்ந்திருப்பவர்களை பார்த்து நம்மிடம் இருக்கும் செல்வம் அதிகம் என்று மகிழ்ந்து கொண்டு உன்னுடைய மனதை நிறைவு செய்து கொள். ஆனால் படிப்பில் மட்டும் கல்வியில் மட்டும் உனக்கு மேல் இருப்பவனை பார்த்து உன்னுடைய கர்வத்தை அழித்து விடு. நாம் இவருக்கு முன்னால் ஒன்றும் இல்லை என்று நீ நினைத்துக்கொள். அப்பொழுதுதான் தொடர்ந்து நீ படிக்க முடியும், கல்வி கற்க முடியும். அதைத்தான் இந்த பாடல் நமக்கு காட்டுகிறது. செல்விக்கு அரிது, திருமகளுக்கு அரிது. எது அரிது? தான் கொடுத்த செல்வத்தை அவரிடத்தில் நிலைக்க செய்வது அரிது. ஆனால் கலைமகள் கொடுத்த கல்வி செல்வம் அந்த பிறவியில் மட்டுமல்ல, அவர் எழுகின்ற பிறவிதோறும் அவரோடு வருகின்ற தன்மையை உடையது. எனவே நீ கலைமகளாகிய நீ திருமகளை காட்டிலும் உயர்ந்து நிற்கிறாய் என்று புகழ்ந்து பாடுகிறார் குமரகுருபரர். சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். நளினா ஆசனம் சேர் செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெறும் செல்வம். அதாவது கல்வி கொடுக்கிற செல்வம் ஒரு காலமும் சிதையாது. அப்படிப்பட்ட கல்வி பெறும் செல்வ பேராக இருக்கின்ற சகலகலா வல்லியே என்று இந்த பாடலை மிக அற்புதமாக நிறைவு செய்கிறார் சுவாமிகள். சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார்? நிலம் தோய் உழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரச அன்னம் நானடை கற்கும் பதாம்புய தாயே சகல கலா வல்லியே கற்கும் பதாம்புய தாயே சகல கலா வல்லியே. சகலகலாவல்லி மாலையினுடைய 9வது பாடல். எப்படி இருக்கிறாள் கலைமகள்? ஞான வடிவாக இருக்கிறாள். இறைவன் ஞான வடிவாக இருக்கிறான். ஞானத்தால் உணர்வார்கள் சிவ ஞானிகள் என்பார் நாவுக்கரசர். எனவே இறைவனை எப்படி அடைய முடியும்? சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய படிநிலைகளை கடந்து ஞானத்தால் உணர முடியும். சரியில் நமக்கு சிறிது பக்குவம் ஏற்படுகிறது. அது நம்மை கிரியையில் கொண்டு சேர்க்கிறது. கிரியையில் கிடைக்கும் பக்குவம் நமக்கு யோகத்தில் கொண்டு நிறைவடைகிறது. யோகத்தில் நாம் பலகாலம் திளைக்கும் பொழுது அது நமக்கு ஞானத்தை காட்டுகிறது. ஞானம் காட்டுவர், நன்னெறி காட்டுவர் என்று நம்முடைய தேவாரம் குறிப்பிடும். எனவே இங்கே கலைமகளும் எப்படி இருக்கிறாள்? சொற்கும் பொருட்கும்
உயிராம் சொல்லுக்கும் பொருளுக்கும் உயிராக இருக்கக்கூடிய மெய்ஞான வடிவாக இருக்கிறாள். அந்த தோற்றம் என்ன? இந்த தோற்றத்தை யார் நினைத்து பார்க்கிறார்கள் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்கிறார். இத்தனை பேர் இந்த கலைமகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே, அவள் ஞான வடிவாக ஞான சரஸ்வதியாக இருப்பதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே என்று அவர்கள் மீது பரிதாபப்படுகிறார் குமரகுருபர். சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன? நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார்? நினைக்காம இருக்கிறாங்களேம்மா என்று ரொம்ப அவர்கள் மேல் கொண்ட கருணையின் காரணமாக நினைத்து பார்க்கிறார். நிலந்தோய் புழைக்கை. இந்த இடத்தில் இரண்டு ஓமைகளை நம்முடைய கலைமகளுக்கு சொல்லுகிறார். ஒரு யானை என்று சொன்னால் அதனுடைய லட்சணம் அழகு என்று எதை குறிப்பிடுவார்கள் என்றால் துதிக்கை. அந்த துதிக்கை முழுமையாக வளர்ச்சி பெற்று நிலத்தில் பட்டு மடிய வேண்டும், வளைந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த யானை முழு வளர்ச்சி பெற்ற யானை, சர்வ லட்சணங்கள் பொருந்திய யானை என்று குறிப்பிடுவார்கள். அதைத்தான் இங்கே நிலந்தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் என்று ஞானசம்பந்தர் குறிப்பிடுவார். அம்பாளுடைய நடை எப்படி இருக்கிறது? மாதர் மடப்பிடி, பிடி பெண் யானையை போன்று இருக்கிறது கம்பீரத்தில். ஆனால் நளினத்தில் எப்படி இருக்கிறது? அன்னப்பறவையை போலவும் இருக்கிறது. எனவே இரண்டு நடையும் அவளுடைய நடைக்கு ஓமையாக சுட்டப்படுவதைப் போல இங்கும் இரண்டு நடைகளை சொல்லுகிறார். நிலந்தோய் புழைக்கை. புழை என்றால் துளையுடைய கை. யானையுடைய துதிக்கையில் இரண்டு துளைகள் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே புழைக்கை என்று குறிப்பிடுகிறார். நிலந்தோய் புழைக்கை நற்குஞ்சரம். குஞ்சரம் என்றால் யானை. பிடியோடு அரசன்னம் நாண நடைகற்கும். அன்னம் என்பது சிறந்த ஒரு பறவை. அரசன்னம் என்பது அந்த பறவைகளிலே ராஜ பறவையாக இருக்கக்கூடிய பெரிய அன்னப்பறவையே நாணும்படி, அது நாணி கோணி இவளுடைய நடைக்கு முன்னால் நம்முடைய நடையெல்லாம் ஒன்றுமில்லை என்று தன்னுடைய உருவத்தை நாணல் புல்களுக்கு இடையே மறைத்து கொண்டு நின்றதாம். அதை போல ஒரு கற்பனையில் இங்கே நம்முடைய கலைமகளை ஊமை செய்கிறார் சுவாமிகள். அரசன்னம் நாண நடைகற்கும் பதாம் புயத்தாயே. அழகான தாமரை போன்ற திருவடிகளை கொண்ட தாயே என்று குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு வடிவாக பார்த்து கொண்டு வந்து இந்த 9வது திருப்பாடலில் கலைமகளை தன்னுடைய தாயாக பாடுகின்ற தமிழர் மரபை இங்கே பதிவு செய்கிறார். இறைவனை தாயும் நீயே தந்தை நீயே என்பார் ஞானசம்பந்தர். அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்பார் அப்பர் பெருமான். தாயாகி எனக்கு வந்து அருளி என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுவார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால என்று இறைவனை தாயாகவும் தாயினும் நல்லானாகவும் பார்க்கிற மரபு நம்முடைய மரபு. அந்த மரபில் கலைமகளை இந்த இடத்தில் பதாம் புயத்தாயே சகலகலா வல்லியே என்று மிக அழகாக நம்முடைய குமரகுருபரர் சுட்டுகிறார். மீண்டும் ஒருமுறை இந்த பாடலை நாம் சிந்திப்போமானால், சொற்கும் பொருட்கும் உயிராமை ஞானத்தின் தோற்றம் என்ன? நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார்? நிலந்தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரச அன்னம் நாண நடைகற்கும் பதாம் புயத்தாயே சகலகலா வல்லியே. அழகான பாடல். அடுத்து நிறைவு பாடலை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். 10வது பாடல். மண் கண்ட வெண் கூடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணிய செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் போல் கண் கண்ட தெய்வம் உளதோ சகல கலா வல்லியே
சகலகலா வல்லியே. இந்த பாடலில் சுவாமிகள் இந்துஸ்தானி மொழி கைவரப்பெற்று அந்த அரசரோடு நான் பேசி வெற்றி பெற்று அற்புதமாக காசியில் மடம் நிறுவ வேண்டும் என்ற உள்ள குறிப்பை நுணுக்கமாக புரிய வைக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும், இந்த மண்ணை ஒரு குடையின் கீழ், வெண்கொற்ற குடையின் கீழ் ஆள்கின்ற மன்னருக்கு முன்னால் என்னுடைய பண்ணை பாடி நான் அவரை வெற்றி பெற வேண்டும். போரால் வெற்றி பெற முடியாது, அது அவருக்கு உகந்ததும் அல்ல. அவர் ஒரு ஞானி, எல்லா உயிர்களையும் தம்முடைய உயிர் போல் பார்க்கக்கூடிய பெரும் ஞானம் பெற்ற புலவர் அவர். எனவே அவர் போரால் வெல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை, தம்முடைய தமிழால், தம்முடைய பன்னிசையால் வெல்ல வேண்டும் என்று கேட்கிறார். மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில், இந்த இடத்தில் பண் என்பது நான் பேசுகிற மொழியால் அவரை வெற்றி பெற வேண்டும், பண் கண்ட அளவில் பணியச் செய்வார் என்று கேட்டு இந்த இடத்தில் கலைமகளை உலகத்தில் இருக்கும் எல்லா கடவுளுக்கும் மேலாக வைத்து பார்க்கிறார் நம்முடைய சுவாமிகள். விண் கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உலதோ சகலகலா வள்ளி. நான்முகன் முதலாக இந்த விண்ணில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் மறைந்திருக்கிறார்கள், மறைபொருளாக இருக்கிறார்கள், சூட்சும பொருளாக இருக்கிறார்கள். ஆனால் நீ மட்டும்தான் கண் கண்ட தெய்வமாக இருக்கிறாய். எப்படி? ஆயுத பூஜையில் நாம் என்ன செய்கிறோம்? கலைமகள் விழாவில் நாம் பார்க்கின்ற புத்தகங்கள், நம்முடைய ஆயுதங்கள், தளவாடங்கள், கருவிகள், நாம் பயன்படுத்துகிற அத்தனை வாகனங்கள், பயன்படுத்துகின்ற அத்தனை பொருள்களையும் நாம் கலைமகளாக பார்க்கிறோம். அவை நம் கண்ணுக்கு பிரத்யட்ச பிரமாணம் என்று சொல்வார்கள், கண்ணால் காணக்கூடிய காட்சியாக தெரிகிறது. அப்படிப்பட்ட பொருள்களில் எல்லாம், கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள்களில் எல்லாம் கலைமகள் தெரிகின்ற காரணத்தினால் கண் கண்ட தெய்வம் என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய குமரகுருபரர். எனவே கருடன் பிறந்த அந்த அற்புதமான வட்டமிட்டு காட்டிய குமாரசாமி திருமடத்தை சுவாமிகள் நிறுவுவதற்கு அடிப்படையாக நிலத்தை பெற்றுக் கொடுத்த பாடல் என்று கூட இந்த பாடலை நாம் சொல்லலாம். பாதுஷா மன்னன் மனம் நிறைவோடு அந்த குமாரசாமி திருமடத்தை கட்டுவதற்கான அத்தனை நிலங்களையும் கொடுத்து சிறப்பாக அங்கே குமரகுருபரர் தவ நிலையில் காசி கலம்பகம் பாடினார் என்பது அருள் வரலாறு புரிந்து கொள்ள வேண்டும். குமரகுரு சுவாமிகள் மிகச் சிறப்பாக துண்டி விநாயகர் பதிகம் என்ற ஒரு பதிகம் அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் மீது பாடினார். ஏனோ நமக்கு அது கிடைத்தில்லை, ஆனால் காசி கலம்பகம் கிடைத்திருக்கிறது. அங்கிருந்து அவர் திரும்பவும் நம்முடைய தென்னாடு வந்து பல தலங்களை தரிசித்து பல பாடல்களை, பல பிரபந்தங்களை இயற்றி இருக்கிறார். அதற்கெல்லாம் அடிப்படையாக அமைந்தது கலைமகளுடைய அருள் என்றால் அது மிகையாகாது. எனவே இந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலா வல்லியே என்று அற்புதமாக இந்த நிறைவு பாடலை சுவாமிகள் அருளி செய்கிறார். எனவே சகலகலா வள்ளி மாலை அனைவரும் பாடி நம்முடைய உள்ளத்தாலும், வாக்காலும், உடலாலும், கல்வியாலும், ஞானத்தாலும் சிறந்து விளங்கக்கூடிய தொண்டராக, அன்பராக, இறைவன் நம்முடைய நாவில் நின்று பேசக்கூடிய தன்மை பெற்றவர்களாக உயர்வோம் என்று சொல்லி எல்லாம் வல்ல பெருமானை வணங்கி நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி. வாழி திருமன்றம் கண்டமலர் கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழியவனை வணங்கு முடி சென்னி வாழியவன் சீர் பாடும் வாய் வாழி அவன் சீர் பாடும் வாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.